ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனல் தெரியும். மேலே பேனல் ஒர்க் முடிஞ்சாச்சு. அது ஒர்க் தான் இன்றைக்கி போயிட்டு இருந்தது. எர்த்திங் ஒர்க்கும் இன்றைக்கி முடிச்சாச்சு. அதே மாதிரி இன்வெர்ட்டரும் செட்டப் பண்ணியாச்சு. நாங்கள் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா கடைசியாக ஒரு வாட்டி இது வந்து டிசிடிவி. இந்த பைப் பாருங்க, இந்த பைப் மூலயமா டிசி ஒயர் மேலேருந்து இதில் வருது. 2 ஸ்ட்ரிங் வருது. 3 பேனலுக்கு ஒரு ஸ்ட்ரிங், அதே மாதிரி இன்னொரு 3 பேனலுக்கு ஒரு ஸ்ட்ரிங். இந்த 3 டிசி ஃபியூஸ் இருக்குது பாருங்கள். இதில் ரெண்டு டிசி ஃபியூஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருந்து இந்த எம்சிபி போய் எம்சிபிலேருந்து இன்வெர்ட்டர் கனெக்ட் ஆகிடுச்சு. இன்வெர்ட்டர்லேருந்து இந்த இன்வெர்ட்டரோட இன்கமிங் எம்சிபி, இது இன்வெர்ட்டரோட அவுட்கோயிங் எம்சிபி. இப்போ இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோட் ஆன் சோலாரில் தான் பார்த்தா இங்கே க்ரீன் லைட் தெரியும் உங்களுக்கு. லோட் ஆன் சோலார் சார்ஜிங்கில் தான் இருக்குது. கிரிட் வந்து கிரிட் ஆஃபில் இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி பிராண்டடான சோலார் வேணும்னா கால் பண்ணுங்கள். பவர் ஸ்பேஸ் சோலார் டெக் MKS ட்ரேடர்ஸ். அதேமாதிரி ஆஷா பவர், இது ஏதாவது டீலர் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஷா பவர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் டீலர்ஷிப் எடுக்கணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்ம தான் தமிழ்நாட்டோட டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களுக்கு டீலர்ஷிப் வேணும்னா கால் பண்ணுங்கள். ஆனால் டீலர்ஷிப் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு GST நம்பர் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் டீலர்ஷிப் கொடுக்க முடியும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.